பொங்கல் வந்து இப்போ கரண்டியில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா சூப்பராக கிடைக்கும்னு அர்த்தங்க. இவ்வளோ எம்மியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். எம்மி எம்மி பொங்கல் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஐயர் வீட்டு பொங்கல் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதேமாதிரி பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் நாளாட்டு ஊருக்கு போயிருந்தேன், 1.5 மாதங்கிட்ட. வீடியோ போட முடியலனால இன்னையிலேருந்து கண்டினியூவாக வரும் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கங்க. ஊரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போயிருந்தேன். 1.5 மாதங்கிட்ட ஊரில் இருந்துட்டேன். வீட்டு நிலையிலலாம் கரையான் பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் மாற்றிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு கோயிலில் பூஜைலாம் இருந்தது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன். நேற்று வந்து வீடு க்ளீனிங் பண்ணேன். வீடியோ எடுக்க முடியல. இன்னையிலேருந்து வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். தொடர்ந்து முதல்ல சப்போர்ட் பண்ண மாதிரியே தொடர்ந்து இப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஐயர் வீட்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பண்ணதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தாலும் சரி அந்த அளவில் எடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுக்க போகிறாங்க. இங்கே வறுத்தும் போடலாம், வறுக்காமலும் போடலாம். அன்றைக்கி வறுக்காமல் தான் போட்டு பண்ணுறேன். 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்காங்க, பாசி பருப்பு. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். நல்லா குழைவாக வேணும்னா நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கழுவி எடுத்துக்கிடலாம். 3 நாள் பண்ணால் கழுவணுங்க. நல்லா கழுவுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையை கொண்டு பிசையக்கூடாதுங்க. லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம அலசி எடுத்தோம்னா அதில் இருக்க தூசியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். அரிசியில் இருக்க தூசியெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம கையை விட்டு பிசைஞ்சோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும். எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாலு மட்டும் கழுவியாச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சுங்க. பொங்கலில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். எடுத்த டம்ளர்லேயே நம்ம 3.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடணுங்க. மூன்றரை கப்பு தண்ணியாக வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் பாலுங்க, காய்ச்சி வச்ச பால். பொங்கலில் பால் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. அப்புறம் கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம தாளசம் வந்து கடைசியில் பண்ணிடலாம். பொங்கலுக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பரு அரிசினா 5 விசில் விட்டுக்கோங்க. பொடி அரிசினா 4 விசில் விட்டால் போகிறோம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஊரில் வந்து வீடியோவே எடுக்க முடிய மாட்டேன்ட்டுங்க. ஊரில் வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டாளுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிட்டோம். அப்புறமா பெயிண்ட் அடித்தனால வீட்டில் ஃபுல்லாக கழுவி பிறக்கி எடுக்கிறதுக்கு அதுக்கே டைம் சரியாயிடுச்சு. ஆளும் கிடைக்க மாட்டேன்ட்டு வேலை பார்க்குறதுக்கு. அதனால் நான் ஒத்தையில் தான் எல்லாமே பண்ணேன். அதனால் வீடியோவே எடுக்கலைன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டினியூ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மிளகு வந்து நம்ம 1-2 உடச்சி போடணும். உடச்சி போட்டோன்னா அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நம்ம முழுசாக போட்டாச்சுன்னா பறக்கி தூர போட்டுருவாங்க. அதனால் ரேசாக நச்சு போடுங்க. நச்சு போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்றலாம். நல்ல மணமாகவும் இருக்கும். ஐயர் வீட்டு பொங்கல் இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ உரலில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். மிளகை வந்து
பொங்கல் வந்து சீக்கிரத்தில் டைஜஸ்ட் ஆகாதுங்க. அதனால மிளகுலாம் போட்டிங்கன்னா, மிளகு ஜீரகம்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். அதுக்கு தான் பொங்கலுக்கு வந்து மிளகு போடுதாங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதேமாதிரி டைஜஸ்ட்டும் ஆயிருங்க. இந்த மாதிரி 1, 2மா நச்சு எடுத்துக்கோங்க. நச்சு எடுத்தாச்சு. இப்போ இஞ்சி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு. இது தோலை சீவிட்டு நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கணுங்க. இதுக்கு வந்து சாம்பார் நல்லாயிருக்கும், அப்புறமா வந்து சட்னி நல்லாயிருக்கும். அப்படியே சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு வந்து. இப்போ இஞ்சியை தோல் இந்த மாதிரி துருவி எடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணணும். பொங்கலுக்கு வந்து அல்லாட்டா பொறக்கி தூர போட்டுருவாங்க. இஞ்சி மிளகுலாம் சேர்க்குறது ரொம்ப நல்லது, அதனால் சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அல்லாட்டா துருவி போட்டுருங்க. சின்ன குழந்தைகளா இருந்ததுன்னா பொறக்கி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொடிசாக கட் பண்ணி போடுங்க, சாப்பிட்ருங்க குழந்தைகள். மஞ்சள் வேணால் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம் பொங்கலில். நான் இன்றைக்கி மஞ்சள் போடலை. நான் எப்போதும் மஞ்சள் போடுவேன், சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். மஞ்சள் போட்டேன்னா கொஞ்சம் கலராக இருக்குங்க. இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணியாச்சு. மிளகாய் 2, 3 மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. லேசாக கட் பண்ணி வைங்க, நல்லாயிருக்குங்க. மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு. சோறு வேக விட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். பொங்கல் வந்து 4 விசில் விட்டுருச்சுங்க, ஏரும் இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வா, சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம அதை நல்லா கிண்டி கொடுத்தோம்னா நல்லா குழஞ்சிரும். மூன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா குழகுலன்னு இந்த மாதிரி இருக்கணுங்க. அரை டம்ளர் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணோன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம இப்படி கிண்டி கொடுக்கும்போதே நல்லா குழஞ்சிருங்க. இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நெய்யை ஆட் பண்ணிடலாம். நெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுதாமோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய்ங்க, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வெறும் நெய்யிலையும் பண்ணலாம், வெறும் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் நல்லா மணமாக இருக்கும். இதில் வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. மிளகு வந்து 1, 2மா தட்டி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிடலாம். அப்புறமா ஜீரகம் 1 ஸ்பூனுங்க. இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி போட்டிருக்கேன். இதுவும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்குங்க. இப்போ கருவேப்பிலை தழை போட்டாச்சு. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். பொங்கலில் வந்து நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்புலேயே வச்சுட்டு கிண்டி கொடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி கொடுக்கணும்.
இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. குக்கரில் ஒட்டவே மாட்டாக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி வேக விட்டா போகிறோம். சூப்பராக இருக்குங்க பொங்கல் வந்து. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் வந்து இப்போ கரண்டியில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா சூப்பராக கிடைக்குன்னு அர்த்தங்க. இவ்வளோ எம்மியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். எம்மி எம்மி பொங்கல் ரெடிங்க. சூப்பராட்டு பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருக்காங்க. அருமையான சூப்பராட்டு பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. நாக்கில் போட்டாலே அப்படியே தண்ணியாக கரைஞ்சி போகுதுங்க. அந்த அளவுக்கு சுவையாட்டு பொங்கலும் சாம்பாரும் பண்ணியிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.